வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 26ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள். ஏன்னா ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 40% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே லக்னமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு விருச்சிக ராசி மகர லக்னமாக இருந்தால் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்களை ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காம பாருங்க. ரிஷபராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 3ல் இருக்கும்போது நிறைய முயற்சிகள் பண்ணுவீங்க. முயற்சிகள் நல்ல வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். போன வாரம் வரை சின்ன சின்ன அசௌகரியங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், கருத்து பேதங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விலகி நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது 2ல் வந்து 2ஆம் அதிபதி புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது 2-5 குழந்தைகளால் நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குடும்பத்திலும் நல்ல ஏற்றங்களும் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஒரு சீட்டோ இல்லை ஒரு ஸ்கூல் சம்மந்தமான விஷயங்களோ எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களை வெற்றியை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ல் உள்ள செவ்வாய், நீச்சமான செவ்வாய் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து நகர்ந்துடும். ஸோ அதுவரை வந்து சின்ன சின்ன விஷயங்கள், கணவன் மனைவிக்கு நடுவில் இந்த ஒரு கருத்து பேதங்கள்லாம் மாறி ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 4ஆம் அதிபதி வந்து 3ல் இருக்கும்பொழுது நல்ல லாபங்களை கொடுக்கும். ஸோ வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்கும். தாயார் சம்மந்தமான விஷயங்களையும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷங்களையும் ஒரு திருப்தியான சூழ்நிலையை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். 5ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குழந்தைகளாக நல்ல வெற்றிகளும் சந்தோஷங்களும் இருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 2-3 நாட்கள் வந்து சூரியனும் புதனும் வந்து அஸ்தங்கத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு குழந்தைகள் வந்து நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதோ, என்ன இந்த பிள்ளை இப்படி நடக்குதுங்கிற மாதிரி சின்ன தயக்கங்கள் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ல் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் வந்து வேலையில் மாறிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த வேலை மாற்றங்களாக நல்ல லாபங்கள் கிடைக்கும்னா கண்டிப்பாக மாறுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யாருக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும், யாருக்கு இந்த மாதிரி பதவி மாற்றம், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவதற்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து அவர் மாறி போகிறனால இன்னும் 2 நாட்களுக்கு அப்புறம் அந்த மனக்காயங்கள், அவமானங்கள்லாம் மாறி நல்ல ஒரு விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கு நடுவிலையும் வந்து இருந்த சந்தேகங்கள், பிரச்சனைகளை நீங்கள் நல்ல ஒரு சுபிஷமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வருவாங்க. 8ஆம் அதிபதியான குரு, ஸோ 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் வந்து மனதில் பேராசைகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு. கூடவே ராகு இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆவீங்க. ஸோ கொஞ்சம் இந்த டைமில் வந்து அதீதமான பேராசைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா 8-11ஆம் அதிபதி ராசியில் இருக்கும்போது ஏதாச்சும் அதிர்ஷ்டத்தில் லாட்டரியில் வந்து எதாவது கிடைக்குமா, யாராச்சும் வந்து அதிகமாக வந்து பணம் சம்பாதிக்கின்ற எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த பேராசையை தவிர்ப்பது நல்லது. யாராருக்கெல்லாம் இது நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க கண்டிப்பாக அந்த பேராசைகளும் ஒரு பெரிய ஒரு பணத்தின் மேலே ஒரு பெரிய ஆர்வம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்னென்னா 12ல் இருக்கும்போது கவுத்து விட்ருங்க. 8-12 இருக்கும்போது என்னென்னா நீங்கள் பேராசப்படுவீங்க, அதை கொண்டு போய் எவனாச்சும் சிக்க விட்டுட்டான்னு வைங்களேன், அதில் வந்து அப்புறம் நீங்கள் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சூழ்நிலையில் கஷ்டம் வந்து பணம் போய் மாட்டிக்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்கும்போது எவ்வளோ தான் தொழில் பண்ணாலும் நிறைய அலைச்சல்களை கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறணுங்கிற எண்ணங்களால் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் அமையும். பட் இருந்தாலும் இப்போ அலைச்சல் ஜாஸ்தி இருக்க எண்ணங்கள் யாரும் இது யாருக்கு நடக்கணும், ஒரு ரிஷப லக்னமாகிறது சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும். மற்றபடி வந்து 11ஆம் 12ல் மறைமுகமான ஒரு வருமானங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் 12ல் இருக்கும்போது எதிரிகளால் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து பணம் விரயங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், ஏதாவது பேராசைப்பட்டு எதாவது பண்ண போய் அதை மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை. ஸோ எப்போதுமே வந்து நல்ல பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இன்றைக்கி வந்து ஜோதிடம் இல்லை, ஒரு எல்லோருக்குமே உபயோகமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வந்து அழுக்குகள், மனக்காயங்கள், மன கஷ்டங்கள், மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம பைத்தியக்காரனாக தான் இருப்போங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனால் நான் கூட ஒரு விஷயத்தில் பைத்தியம். இப்போ எனக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா கண்டாமனா காய்ச்சி பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிருவேன். ஸோ லூஸ் மை டெம்பருங்கிறது தான் என்னோடய பெரிய மைனஸ் பாயிண்ட். ஸோ நமது மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ப்ளே பண்ணுறது தான் நம்ம லைஃபோடைய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயங்கள். ஸோ இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மேஜராக வந்து நமக்கு வந்து அந்த கோபங்கள், தாபங்கள், நம்மளுடைய அசிங்கங்கள். இப்போது என்னோடய குருநாதர் திரு ஜி.கே. அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்ஜான் உடம்பில் ஒரு ஜான் மலம். அது எவ்வளோ பெரிய மகானாக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டுங்க,
எல்லாருக்குமே அழுக்குங்கிறது உள்ளுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாச்சும் வந்து போகாமல் இருக்கவே இருக்காது. வக்ர குணங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது, நம்பர் 1 நம்ம வந்து மனசை வந்து முதல்ல வந்து காம் டவுன் பண்ணுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ஒரு தியானமோ ஜபமோ பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னா ஒரு ஓம் நமச்சிவாயம் போது அந்த ஓம் நமச்சிவாயம் அந்த இறைவனோட ஒன்றுதல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது பண்ண வந்து நீங்கள் அப்படியே ஒன்றரை வந்து அதை லயிக்கும் போது உங்கள் மனம் வந்து காம் ஆகுங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுக்கிற டெசிஷனில் வந்து ஒரு நிதானம் இருக்கும். ஓகேங்களா, நம்ம என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற நிதானம் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாருக்குமே வக்ர புத்தியெலாம் நிறைய இருக்குங்க. எல்லாருக்குமே இருக்குங்க. அந்தந்த ஏஜ் ஃபேக்டருக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். 60 வயசு ஆள் வந்து ரொம்ப உத்தமனாக இருப்பான். ஐயோ அவர் வயசானவர்லாம் நம்ப முடியாது. அவனுக்கும் ஒரு சின்ன பையன் உட்காந்துருப்பான். ஒரு 20 வயசு டீனேஜ் பாய் உட்காந்துருப்பாங்கிறதுலாம் வந்து உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து வக்ர குணங்கள் கெட்ட குணங்கள்லாம் போகணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ஒரு சின்ன உதாரணம் தான். ஒரு சாக்கடை இருக்குது. ஒரு சாக்கடையில் வந்து அதை நல்ல தண்ணியாக மாற்றணுங்கிறபோது தேன்ஸ் நதியா ஒரு நதியில் வந்து அந்த மாதிரி சாக்கடை ஆகிடுச்சான். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபுல்லாக நல்ல தண்ணியாக ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக வந்து அந்த கெட்ட தண்ணியில் வந்து நிறைய நல்ல தண்ணி ஊற்ற அந்த கெட்ட நீர் போய் அது எல்லாமே நல்ல நீர் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களை தேடி படிக்கிறது. இப்போ யூடியூப் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்களை கேட்குறது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வரும்போது நமக்கு வந்து அந்த கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னா எனக்கு வந்து ஏற்பட்ட ஒரு சின்ன அனுபவத்தை சொல்லிவிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னென்னா பவா செல்லதுரையோடைய நாவல்ஸ் வந்து நிறைய வந்து நான் அந்த ஆடியோவில் வந்து இப்போ யூடியூப்பில் வருது இல்லைங்களா, பவா செல்லதுரை அதெல்லாம் கேட்பேன். ஸோ இதை கேட்கும்போது வாழ்க்கையில் நான் வளர்ந்த ஒரு சூழல் ஒரு விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, நான் வந்து ஒரு கூட்டுக்குள்ளே ஒரு சரௌண்டிங்கில் தான் இருந்திருப்பேன். எனக்கு அந்த வெளி வட்டார வழக்கங்களோ வெளி வட்டார வாழ்க்கையோ எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ நான் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற ஒரு சில கதைகள் வந்து என் டோட்டல் விஷயத்தையே மாற்றிச்சுங்க. ஏன்னா அடுத்தவருடைய வாழ்க்கை அடுத்தவருடைய விஷயம் வந்து நம்ம பரிணாமத்தை மாற்றுது, என்னுடைய குணநலனை மாற்றிச்சு. உதாரணம் சொல்லப்போனால் சில பேரை பார்க்கும்போது இவங்க கெட்டவங்க, இவங்க தப்பான தொழில் பண்ணுறாங்க அப்படிலாம் இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து நமக்கும் வந்து சிச்சி அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லோருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களோட ஒரு தப்பான விஷயங்களை நம்ம போய் தான் ஆகிறோன்றத விஷயங்கள் அந்த பகுத்தறிகிற தன்மையெல்லாம் வந்து நமக்கு எப்படி கிடைக்குன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கதைகள் நல்ல விஷயங்களாக ஏற்ற நம்ம கெட்ட குணம் போயிடுன்றதான் உண்மை. என் பவா செல்லதுரையோட கதைகளால் நான் நிறைய மாற்றப்பட்டது தான் உண்மையான விஷயம். ஓகேங்களா, ஸோ நீங்களும் நிறைய எண்ணங்கள்லாம் மாற்றணும்னா நிறைய புக்ஸ் படிங்க, இல்லைன்னா நிறைய ஆடியோஸ் யூடியூப் ஆடியோஸ் வந்து கேட்டுக்கிட்டே போங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படணும்னா ஒரு தியானம் ஒரு நல்ல கதைகளையோ நல்ல விஷயங்களையோ நம்ம கேட்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நமது வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.